ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வாட்டி தாங்க ரோட்டு சைடு இருந்து ஒரு சுண்டக்காய் செடி எடுத்து நட்டேன். இப்போ மாடி ஃபுல்லாக சுண்டக்காய் செடியாக முளைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த குருவி வந்து இந்த சுண்டக்காவை கடிச்சு சாப்பிடுதுன்னு நினைக்கிறேன். அதுலேருந்து விதை விழுந்து மாடி தோட்டம் ஃபுல்லாக சுண்டக்காவாக வளர்ந்து நிற்குது. நானும் நினைப்பேன் கத்திரிக்காய் செடின்னு பார்த்தா அது சுண்டக்காவாயிட்டு வளர்ந்துருது. ஆனால் நிறைய காய் விட்டுட்டு இருக்குங்க. அழகாக பூத்திருக்க சன்ரோஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த செடி தான் நீங்கள் பார்த்தது. இப்போ பாருங்கள் சுண்டக்காய். சுண்டக்காவை சொல்லி சொல்லி வாயில் சுண்டக்கானே வந்துருச்சுங்க. இது கோவக்காங்க. இது எங்கள் அம்மா எனக்கு கட்டிங் கொண்டு வந்து தந்தாங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு வாட்டி வீடியோவில் காமிச்சிருப்பேன். அதில் காய் விட ஆரம்பிச்சிருக்குங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பாருங்கள் அமரன் லில்லி பூத்து முடிஞ்சதுக்கப்புறம் லைட்டாக விதை வச்சிருச்சு. நானும் விதை வச்சிருக்குன்னு சொல்லி தொட்டு பார்த்தா அது காஞ்சி போயிடுச்சுங்க. திரும்ப விதை வச்சிருக்கு. அதை தொட்டு பார்க்கக்கூடிய டைம் கொஞ்சம் எனர்ஜியாக கல் மாதிரி இருக்குது. இதில் விதை இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், வரக்கூடிய வீடியோவில் நான் காமிக்கிறேன் அது விதை வந்துச்சுன்னா. அதே மாதிரி இந்த ஒரு பாட்டில் நான் ஜாமந்தி செடி நட்டு வச்சுருந்தேங்க, நிறைய கண்ணுங்க எடுத்து. அதுக்குள்ளே வளர்ந்துருக்க செடியாக பாருங்கள், களை செடியாக காந்தாரி வளர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். கீரைங்க, நிறைய கீரைங்க, பசலை கீரை, திரும்பவும் காந்தாரி வளர்ந்து நிற்கிது பாருங்கள். அந்த நட்ட ஜெவந்தியில எல்லாம் மொட்டு வந்துகிட்டு இருக்குதுங்க. அதே பாட்டில் தாங்க சவு நட்டு வச்சுருந்தேன். அதுவும் ஒரு சைடோடு நிற்கிது. ஒரு பாட்டில் எவ்வளோ செடிங்க நிற்கிதுன்னு பாருங்கள். இது ரோஸுங்க. நம்ம இந்த கொடி ரோஸு கட்டிங் வச்சேன். அது வளர்ந்து லைட்டாக தான் வளர்ந்துருக்கு. அதுக்கு முன்னாடியே 2 சின்ன பூ பூத்துருச்சு பாருங்களேன். அதில் இலையும் கம்மியாக தான் இருக்குது. 2 சின்ன பூ அழகாக பூத்து நிற்கிது. அது நான் ஒரு செம்பருத்தி பாட்டில் தான் சும்மா ஊனி வச்சேன். அதுவும் வளர்ந்து மொட்டும் வச்சு பூவும் பூத்துருச்சுங்க. இந்த கோவக்காய் செடி நான் ஆன்லைனில் வாங்கி வச்சது. இது ஒரே ஒரு காய் நான் பறிக்காமல் அப்படியே விட்டுருக்கேன். அந்த காயோட பெருசாக பாருங்களேன், நல்ல பெருசாக இருக்குது. அப்போ தான் புரிஞ்சிச்சு இவ்வளோ பெருசாக வரும் கோவக்காய். நம்ம சீக்கிரத்தில் பறிச்சிட்டோமோன்னு எனக்கு ஒரு தோணல். இன்னும் நெக்ஸ்ட் வாட்டி நல்ல பெருசானதுக்கப்புறம் தான் பறிக்கணும். காந்தாரியில் மிளகாயெல்லாம் பழுக்க தொடங்கிருச்சுங்க. தேவைப்படக்கூடிய டைம் எல்லாம் 4, 3 அப்படின்னு ஓடி வந்து பறிச்சுக்குவேன், ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்டுக்குவேன். இப்போ பழுக்க தொடங்கியிருக்கு. பழுத்த விதையும் சேர்த்து வைக்கணும். ஒரு டைம் இவ்வளவு இந்த மிளகாய் இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ண நாளும் இருக்குது. இப்போ அழகாக நிறைய கொத்தாக காய் விட்டுட்டு வருதுங்க. அழகாக செம்பருத்தி பூத்து நிற்கிறாங்க, பெரிய பூவாக. இடைக்கி காராமணி நீளமாக நிற்கிது. நானும் கம்புன்னு நினச்சிட்டு பார்த்தா காராமணியாக நிற்கிது. அது காய் விடுறதுன்னு தெரியல, பூ விடுறதுன்னு தெரியல. ஜெர்பர் அழகான பிங்க் கலருங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இடைக்கி ஒன்று பூக்கும், அழகாக பூக்குதுங்க, அவ்வளோ அழகாக இருக்குது. மேகம் திடீர்னு கருத்துக்கிட்டு வந்துச்சு. கருக்கிறத பார்த்தோன்னு எனக்கு தோணும் மழை பெய்யுமா அப்படின்னு. ஆனால் மழை பெய்கிற மாதிரியும் இருக்காது. ஏன்னா அவ்வளோ சூடாக இருக்கும். கருத்து இருந்தால் கூட ரொம்ப சூடாக இருக்கும். திடீர்னு பார்த்தோன்னு மழை துள்ளி போட்டுச்சு. துள்ளி போட்டோன்னே மனசுக்கு சந்தோஷம், மழை பெய்யும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அந்த துள்ளி கொஞ்சம் நேரம் தான் போட்டுக்கிட்டு திரும்ப சைலண்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் துள்ளி போட்டுக்கிட்டு லைட்டாக மழை துள்ளி போட்டு பெஞ்சிச்சுங்க, அவ்வளோதான். அந்த அவ்வளோ மழை பெஞ்சதை எனக்கு சந்தோஷம் மனசில். கொஞ்சம் பெஞ்சா கூட மழை பெஞ்சிச்சுங்கிற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருக்கும். செடிங்களும் நல்லா இருக்குங்கிற ஒரு திருப்தி இருக்கும். செடிங்களும் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கக்கூடிய டைமு. ஒரு 5 ஒரு 10 நிமிஷம் அவ்வளோதான். லைட்டாக துள்ளி போட்டுட்டு போயிட்டாங்க. பரவாயில்ல, அந்த துள்ளி போட்டதை பார்த்ததுக்கே மனசு கொஞ்சம் குளிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.